World's biggest astrology community in Tamil. Online Astro TV, வாழ்வின் வெளிச்சம். ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவியை கண்டு மகிழுங்கள். அடுத்தபடியாக மிகவும் சிறப்பான முறையிலே மகுடஞ்சாவடி எம்எஸ் சரவணன் அவர்கள் அவருடைய சொற்பொழிவை ஆற்ற வருகிறார். வருக வருக என அவரை வரவேற்கின்றோம். அனைவருக்கும் வணக்கம். நான் வணங்கும் வராகமீனை போற்றி நீண்ட இடைவெளிக்கு பிறகு மீண்டும் சொற்பொழிவு ஆற்ற வந்துள்ளேன். ஏன்னா கொஞ்ச காலம் நான் வரல, ஒரு 2-3 மாதமாக வந்தாலும் ஸ்பீச் எனக்கு பேச டைம் இல்லாதனால இப்போ மீண்டும் சொற்பொழிவு பண்ணுறேங்க. பார்த்திங்கன்னா இப்போ 59வது ஜோதிட கருத்தருக்கு என்னை கூப்பிட்டதற்கு தலைவர் வல்லரசு தினேசராஜா அவர்களுக்கும், முத்துப்பாண்டிய அவர்களுக்கும், அருள்ராம் ஐயா அவர்களுக்கும், பட்டுக்கோட்டை கரு முருகானந்தமர் அவர்களுக்கும், கணேஷ் அவர்களுக்கும், மாணிக்க ஐயா அவர்களுக்கும் என் முதற்கண் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தனபாக்கிய மேடம் அவர்களுக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா என்னுடைய 2வது நட்சத்திரம், அதான் நட்சத்திரத்துலேயே அவங்க எனக்கு ஃபேவரட்டானவங்க. போராட நட்சத்திரம். அவங்க ஒரு நோட்டு தந்தாங்க, அது இன்னும் பையில் வச்சுருக்கிறேன். அவங்க கையில் வாங்கினு வச்சுங்க, நட்சத்திரத்தை பற்றி நிறையா முருகானந்த ஐயா பேசிட்டாங்க, எல்லாம் பேசியிருக்கிறாங்க. அந்த நோட்டு இன்னும் பத்திரமா வச்சுருக்கிறேன். வருமானம் எப்போ வருமோ அந்த நோட்டை பார்த்தோம்னாவே எப்படியாவது ஒரு வருமானம் எனக்கு வந்துடும். கட்டாயமாக வரும்போது கண்டிப்பாக வந்துடும். தனபாய்க்கு மேலேயும் சொன்னோன்னு வச்சுங்க, உடனே சரி சரவணா அப்படிம்பாங்க, எம்எஸ் சரவணா சரி சரவணா அப்படிம்பாங்க. அதேமாதிரி எனக்கு எம்எஸ்ன்னு பேர் வச்சுருந்தது நம்ம தலைவர் ஐயா தான், தினேஷ் ராஜா அவர்கள் எனக்கு எம்எஸ்ன்னு பேர் வச்சார். அன்னையிலேருந்து பார்த்தீங்கன்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். நம்ம முத்துப்பண்ட ஐயா கூட சொல்லுவார், ஐயா சூப்பருங்கய்யா, நல்லா பேசுகிறீங்கயா அப்படின்னு சொல்லுவார். அதனால் ரொம்ப நன்றி, அவருக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்கோம். பார்த்திங்கன்னா ஜோதிடத்தில் பார்த்திங்கன்னா நம்ம எல்லாமே பேசணுதாங்க, அது கரெக்டாக நம்ம ஃபாலோ பண்ணால் போதுங்க. நம்மளுடைய பஞ்சபூதங்கள் தான் நம்மளை ஜாதகம். ஒரு ஜாதகம் பார்க்க வரைங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த சொல்கிறத கரெக்டாக கேட்கணும். கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி இப்போ கேசவன் ஐயா பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. அந்த அம்மா கேட்குறாங்க, நான் ரோகிணி நட்சத்திரம், இந்த இடம் வாங்கினா நல்லா இருக்குமான்னு கேட்டாங்க. நான் ஒரே ஒரு கேள்வி கேட்டேன், உள்ளே போய் கேட்டீங்கல்ல, ரோகிணி நட்சத்திரத்தை வச்சு கேட்காதீங்க, உங்களுடைய ஜாதகத்தில் அந்த சந்திரன் எப்படி வலிமை இருக்குன்னு பாருங்கள், அது கெட்டு இருந்து அந்த திசையில் போய் வாங்கலாமான்னு கேட்குறீங்க. அப்படி கேட்டுட்டு வாங்கணும். வந்தோடனே அவங்க என்ன கான்செப்ட்னா, ஒருத்தர் சொல்லிட்டாங்கன்னு வச்சுங்க, இன்றைக்கி ஒருத்தர் சொல்லிட்டாங்கன்னு வச்சுங்க, உடனே அதே பிடிச்சிக்கிறது. அவங்க ஜாதகத்தில் வலிமை கெட்டுருக்கலாம், அவங்க ஃபேமிலியில் ஒரு கூட கூப்பிட்டு போகிற நம்பர் கெட்டு போயிருக்கலாம். நட்சத்திரம் கரெக்டாக கூட்டிகிட்டு போகணும். இப்போ ஒரு காரியம் சக்ஸஸ் ஆகுதுன்னு வச்சுங்க, இப்போ ஐயா முன்னாடி பேசினார்ல, நம்பர் இது அவர் சூப்பரான இதுங்க, எனக்கு ஒரு நம்பர் எடுத்து கொடுத்தாரு, அது இன்னும் நான் ஃபாலோ பண்ண முடியல. அருராம் ஐயா சொல்லுவார், ஐயா எனக்கு அந்த நம்பர் பண்ணவே முடியல அப்படிம்பேன். அவர் ஒரு நம்பர் கொடுத்தாருன்னு வச்சுங்க, கரெக்டாக இருக்கும். ஏன்னா எங்களுடைய குழுவில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தனித்திறமை இருக்குதுங்க. எல்லாத்துக்கிட்டையும் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கிட்டேன்னு வச்சுங்க. ஏன்னா டாக்டர் பார்த்தீங்கன்னு வச்சுங்க, எல்லா டாக்டரும் தனித்தனி, ஹார்ட்டுக்கு தனி டாக்டரு, எலும்புக்கு, நியூரோ எல்லாம் தனித்தனியாக இருக்கிறாங்க. அது மாதிரி ஒவ்வொரு இதுக்கு வந்தீங்கன்னா, இந்த பிரபஞ்ச குழுவுக்கு வந்தீங்கன்னாவே எல்லா விஷயமும் நல்லதே நடக்கும். பிரபஞ்சத்துக்கு வந்தாவே பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கும், ஒன்று கொடுத்துக்கிட்டே இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒருத்தர் பிறந்த நாள், முதல்ல நீங்கள் கடவுள்கிட்ட வேண்டுறது நாள், நட்சத்திரம், யோகம், திதி, கரணம், இது 5மே ஃபாலோ பண்ணால் போதும். முதல்ல சொல்லி பழகுங்க. இந்த நட்சத்திரம் 27 நட்சத்திரம் தெரியலனா கூட இந்த நட்சத்திரத்தை சொல்லி பழகுங்க. அப்புறம் அந்த நட்சத்திரத்தை எப்படி யூஸ் பண்ணணுன்னு பாருங்கள். அடுத்தது நாள், நீங்கள் பிறந்த நாள் இருக்கும், அந்த கிழமையில் அந்த ஓரையில் யாருக்கோ ஒரு அன்னதானம் பண்ணுங்கள். அன்னதானம் பண்ண சிறப்பாக இருக்கும். எப்பயுமே அது கான்செப்ட் வச்சுக்கோங்க. அதே உங்களுக்கு கருணாநாதன் அந்த ஃபோட்டோ, கோயிலுக்கு போகிறது, இது எல்லாமே ஃபாலோ பண்ணுங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா திதி ஒவ்வொரு கட்டத்துலையும் பார்த்திங்கன்னா 2 தேதி நம்மளுக்கு கெட்டிருக்கும், ஒவ்வொரு இது 4 தேதி கூட கெட்டிருக்கும். திதி கோயில், கர்ணம் கோயில், காசி, முடக்கு எல்லாமே பரிகாரம் கண்டிப்பாக செய்யணுங்க. இவங்க என்ன திரும்ப செய்கிறது, எனக்கு லீவ் கிடைக்கும் போகிறது, எதுவும் செய்கிறது கிடையாது, பண்ணுறது கிடையாது. அது ரெகுலராக நீங்கள் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னாவே சரியாக இருக்கும். ஒரு கோயிலுக்கே போக சொன்னாங்கன்னா அந்த டைம் முதல்ல ஃபாலோ பண்ணுங்கள். அந்த கோயிலுக்கு போனீங்கன்னா மினிமம் பரிகாரத்துக்கு போனீங்கன்னா ஒரு 2 மணி நேரமாவது அந்த கோயிலில் உட்காந்து உங்கள் பிரார்த்தனையை கரெக்டாக வைங்க. வச்சிங்கன்னா தான் பலதிபலன் கிடைக்கும். எதையுமே சும்மா போனோம் வந்தோம் அப்படின்லாம் இருக்கவே கூடாது. புரியுதுங்களா? நட்சத்திரத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2வது நட்சத்திரம், 6வது நட்சத்திரம், அது 26வது நட்சத்திரம் கூட வரும். 8வது நட்சத்திரம் நம்ம சொல்லுவோம்.
அது வந்து நீங்கள் மல்டிபிளில் பார்க்கும்போது 26 கூட வரும். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு 8ஆம் நட்சத்திரம் செட் ஆகி உத்திராதிரடி பார்த்தீங்கன்னா அது செட் ஆகலனாலும் அனுச நட்சத்திரம் எனக்கு வந்து 26 அது கரெக்டாக பிடிச்சேன். 8 பிடிக்கணும். எந்த நட்சத்திரம் பிடிக்கிறது, பூரத்தை பிடிக்கிறதா அனுசத்தை பிடிக்கிறதா உத்திராடை பிடிக்கிறதா பார்த்தேன். அனுசத்தை கரெக்டாக பிடிச்சி ஃபாலோ பண்ணி பார்த்தேன், செட் ஆணுச்சு. ஆனால் கொஞ்சம் ட்ரை பண்ணணும். மினிமம் 1 வருஷமாவது அது பார்க்கணும். இப்போ 1 வாரம் 1 மாதம் எனக்கு இது நடக்கலை, அடுத்தது அதேமாதிரி ஜோசியர் ஒரு தப்பு என்ன பண்ணுறாங்க, ஒரு ஜோசியிட்ட கேட்குறது, அந்த சீட்டில் போயிட்டு அவர்கிட்ட ஒன்று கேட்குறது, அப்புறம் அங்கே போயிட்டு அவர்கிட்ட ஒன்று கேட்குறது. 3 பேர் 3 இதுவும் சொல்லுவாங்க. கடைசியில் அவங்க எதுவுமே செய்ய மாட்டாங்க, உண்மையாலும் செய்ய மாட்டாங்க. எந்த ஒரு காரியத்தை செய்யும் போது ஒரு கான்ஃபிடென்ட்லாம் இருங்க. ஒரு முயற்சி எடுத்தீங்கன்னு வச்சுங்க, என்னால் முடியும்னு ஒரு அச்சீவ் பண்ணுங்க, கண்டிப்பாக முடியும். இன்றைக்கி முடியலனாலும் 2 நாள் கழித்து கண்டிப்பாக முடியும். அதை விட்டுட்டு இவர் சொன்னார் அவர் சொன்னார் அப்படின்னு போய்கிட்டே இருக்கிறது இல்லைங்க. அவர் சூப்பராக சொல்கிறாருங்க, அங்கே போயிடலாங்க, அதை பார்க்கலாங்க. அதே மாதிரி ஒரு பொருளை வாங்க போனால் என்ன செய்வீங்க, ஃபிக்ஸ் பண்ணி தானே போகிறீங்க கடைக்குள்ளே அப்படி தானே போகிறீங்க. அங்கே போனோன்ட்டு என்ன கடைக்காரன்னு சொல்லுவான், இதை விட சூப்பரான ஒரு பொருள் இருக்குமா. அது மாற்றங்கள் செய்கிறது தான், மனசு மாற்றங்கள் தான். அப்போ வந்து நம்மளுடைய கிரகம் அங்கே வேலை செய்யுதுன்னு அர்த்தம். அந்த 5 கிரகங்களும் நம்மளுக்கு வேலை செய்யுது. அப்போ நீ கேட்குற ஓரையில் தப்பாக இருக்கலாம், அந்த நாட்கள் சேர்வா தசா புத்தி அந்தரங்கம் எல்லாமே பார்க்கணுங்க. ஒரு கிரகம் எப்படி வேணாலும் வேலை செய்யணும்னு வச்சிங்களேன். ஒருத்தர் பாருங்கள் சும்மா உட்காந்துருப்பாங்க, திடீர்னு காசு வரும். அந்த காசு வர டைமை நல்லா நோட் பண்ணி பாருங்கள், அது எந்த டைமில் வருது, அது அதே டைமில் இன்னொரு ட்ரிப் வரும் உங்களுக்கு. அது என்னென்னா அந்த ஞாபகம் வச்சுக்கணும். நம்மளுக்கு தான் காசு வந்தோன்னு மனசு மாறிடுமே, அந்த டைம் மறந்துடுறோம். அதுமாதிரி கஷ்டம் வரும்போது பாருங்கள், அது ஞாபகம் வச்சுருப்போம். போன வாரம் அது நடந்துச்சு இல்லையா, அது அப்படியே தான் இருக்குது அப்படிம்பாங்க. அந்த எண்ணங்கள் வீட்டில் வந்து சொல்கிறத வந்து அது அப்படியே ஃபாலோ பண்ணணும்னு வச்சிங்களேன். எந்த ஒரு இதுவுமே ஒரு புக்ஸை வாங்கினாலும் படிச்சிங்கன்னா ஒரு 2 ட்ரிப் படித்தா தான் ஞாபகம் வரும். அந்த புக்கில் வாழ்வியல் பரிகாரம் ஐயாலாம் நைட்டாக போட்டுருக்கிறாரு. ஆனால் அந்த புக்கு நிறையா கரெக்டாக யூஸ் பண்ணணும்னு வச்சுங்க, சூப்பராக இருக்கும். இன்றைக்கி நிறையா இது பாருங்கள். அடுத்த வாரம் நம்ம கரூரில் ஃபங்க்ஷன் நடக்குது, நம்ம ஜோதிட பிரபஞ்சக்குழுவுடைய 50 விழா நடக்குது. அனைவரும் மாறுங்கள், அங்கே நிறைய ஆலோசனைகள்லாம் சொல்லப்படும், கேளுங்கள், எல்லாம் கிடைக்கும். ஒவ்வொருத்தருக்கும் பிரபஞ்ச ஆன்லைன் ஸ்டடி நேயர்களுக்கு மறுபடியும் ஒரு வேண்டுகோள், நீங்கள் டிவியில் பார்க்குறீங்க, ஒரு ட்ரிப்பு ஜோதிட பிரபஞ்சக்குழுக்கு மீட்டிங்க்கு மாதம் வர முடியலனாலும் ஒரு 3 மாதத்துக்கு ஒரு ட்ரிப்பாவது நேரில் வந்து அந்த சொற்பொழிவு கேட்டு போங்க, உங்களுக்கு நல்லது நடக்கும். எனக்கு வாய்ப்பு அளித்த பிரபஞ்சக்குழு உறுப்பினர்களுக்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சுரேஷ் வாங்க வந்து பொன்னாடை போத்து மாதிரி திரு எஸ்கே, என்ன கடை பேருண்ணா, எஸ்கே பாடி ஒர்க் ஹவுஸ். வாங்க பாருங்கள், முன்னாடி வாங்க. அவர் சுரேஷ் எங்கே பாருங்கள், அவரோட ஷர்ட்டில் அவரோட யூனிஃபார்மில் எஸ்கே போட்டிருக்காங்க, வேணால் ஜூம் பண்ணி காட்டிக்கோங்க.